ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது தீபாவளி அன்னைக்கு தான் வாங்கணுமாமே, அது குறிப்பிட்ட அவர்ல தான் வாங்கணுமாமே. அப்படியா? இந்த அவர்ல வாங்கினா ப்ராஃபிட் பல மடங்கு பெருகுமாமே. அப்படியா? கேபிட்டல் 2 times 3 times grow ஆகுன்றாங்க. என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக பார்த்துலாம். வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஒன் டைனி ப்ராமிஸ் சேலஞ்ச். ஒவ்வொரு நாளும் காசு சேமிக்கிறது, இன்வெஸ்ட் பண்றது, அதை ப்ரொடெக்ட் பண்றது பத்தி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். டுடேஸ் டே 28. இந்தியன் ஷேர் மார்க்கெட் வழக்கமா வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கும் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் லீவ்ல தான் இருக்கும். பட் இன்னைக்கு தீபாவளி அப்ப மட்டும் ஒரு 1 hour வந்து ஈவினிங்லயோ இல்ல பகல்லையோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த அவருக்கு பேர் வந்து முகூர்த் ட்ரேடிங் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் நேற்றுக்கு தீபாவளி முடிஞ்சாலும் நார்த் இந்தியாவில் இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க. ஸோ இன்னைக்கு மதியம் 1:45 இருந்து 2:45 தான் வந்துட்டு அந்த முகூர்த் ட்ரேடிங் ஹவர்ஸ் சொல்றாங்க. நார்த் இந்தியாவில் சில கம்யூனிட்டிஸ்ல இன்னைக்கு தான் நியூ இயரை செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு லட்சுமி தெய்வத்துக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி ஒரு டோக்கன் அமௌண்டா வந்துட்டு க்ரோ ஆகிற அசெட்ஸ் லைக் லேண்ட், ப்ராப்பர்ட்டி, கோல்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன லெவலுக்கு ஷேர்ஸும் வாங்கி வைக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக வேண்டி தீபாவளி அன்னைக்கு ஒரு 1 hour மட்டும் மார்க்கெட் ஓப்பனா இருக்கும். ஸோ அந்த அன்னைக்கு நம்மளும் வந்து ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா இல்ல அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ள பணம் பல்கி பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வைபே பயங்கர பாசிட்டிவா இருக்கும். லாஸ்ட் 18 இயர்ஸ்ல சென்செக்ஸ் முகூர்த் ட்ரேடிங் அப்போ வந்துட்டு 14 out of 18 டைம்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் 0.4% கிரீன்ல முடிஞ்சிருக்கு. ஹேவிங் செட் தட், இதெல்லாம் நம்பலாமா, இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது எப்படி உண்மையாக கேட்டீங்க அப்படின்னா கடவுள் காற்று அன்பு மாதிரி இது ஒரு நம்பிக்கை. இருக்குன்னா இருக்கு, இல்லனா இல்ல. இந்த முகூர்த் ட்ரேடிங் நம்புறதும் ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்றதும் அவரவர் தனிப்பட்ட நம்பிக்கையை பொறுத்தது. யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நான் இது ஒரு டோக்கன் ஆஃப் பிலீஃபா இன்னைக்கு கோல்ட் பீஸ் வாங்கலாம்னு இருக்கேன் நான். சோ நீங்க வாங்குறீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சா 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.